இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட் PVC பைப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 இன்ச் பைப் 5 இன்ச் நீளத்தில் 6 கேஜ் நல்லா திக்னஸாக, அதாவது அகலத்தில் வந்து 19 mm, ஒரு 4 பிட்டு, 1.25 பைப் 2 பிட்டு, 3/4 இன்ச் 2 பிட்டு. இப்போ 1.25 பைப் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 45 mm, அதாவது 4.5 சென்டிமீட்டரில் 4 பைப்லையும் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஒரு 40 mm ஹோல்ஸ், அதாவது இந்த PVC 1.25 பைப் வந்து 40 mm இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து 4 பைப்லேயுமே 2 1.25 பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏற்கனவே அந்த வாஷிங் மிஷின் கால் அளவு சென்ட்ரேட்டிங் பார்த்து அதுக்கு மேலே ஒவ்வொரு இன்ச் வச்சு நான் 23 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் 23 இன்ச் வந்த பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பை குறைச்சி ஏற்றி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் பைப், அதுவும் பார்த்திங்கன்னா ISI PVC பைப் தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.25 பைப்பில் நுழையிற அளவுக்கு கரெக்டாக சென்ட்ரேட் பார்த்து நீங்கள் ஒரு 25 mm ஹோல்ஸு 2 பைப்லேயும் ஹோல் ஆகிற மாதிரி போட்டுக்குங்க. இது மாதிரி இப்போ இந்த பைப்பை நுழைச்சிங்கன்னா உள்ளே இருக்க பைப்லேயும் நுழையணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் செய்யும்போது துருப்பிடிக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த PVC கிராஃப்ட் வீடியோ இல்லாமல் இன்னும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, எலக்ட்ரிக்கல் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, சமையல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4 பக்கமும் பைப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த அகல அளவு, குறுக்களவு பாருங்கள். இப்படி குறுக்களவு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒரே அளவு இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 இன்ச்சு ஃப்ளைவுட் PVC ஃப்ளைவுடில் அந்த 3 இன்ச் பைப்பு இன்னர் அளவில் ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்து சாணம் பிடிச்சிங்க. ஈஸியாக உங்களுக்கு அறுக்கலாங்க. இந்த ஃப்ளைவுட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பைப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஃப்ளெக்ஸ் குயிக்கால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதாங்க அறுக்கிறதுக்கு, இது ஹேண்டில் பண்ணுறதுக்கும், இந்த PVC பைப் ஸ்டாண்டு செய்கிறதுக்கும் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒத்துழைச்சி போகுங்க. நல்ல லைஃப் இருக்குங்க. மழைக்கு வெயிலுக்கு எதுவுமே ஆகாதுங்க. கரையான் அரிக்காது. எப்போ தண்ணியை போட்டு கழுவினாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. தண்ணியிலே ஊறிட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ 4 பக்கமும் மேலே டம்மி பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 பீஸ் வச்சு டம்மி பண்ணிக்கலாம். இந்த PVC கிராஃப்ட் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வளையல் ஸ்டாண்ட் செய்கிறது, அதாவது RO ஸ்டாண்டு, இன்னும் வந்து ஸ்கூல் டெஸ்க்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு ஏற்கனவே செஞ்சது, இந்த வேறு டைப்பில் இருக்குது பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள் எப்படி வெயிட் தாங்குதுன்னு. ஒவ்வொரு பைப்லையும் ஒரு ஆள் நின்னாலும் பைப் வெயிட் தாங்க. இந்த குறுக்களவு பைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் விரியாமல் இருக்கிறதுக்கு, கிளைக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த குறுக்கில் இருக்க பைப்புங்க. ஆக மொத்தம் டோட்டலாக இந்த வெயிட் தாங்கிறதே அந்த 3 இன்ச் பைப் தாங்க. இப்போ அந்த டம்மி வந்து உள்ள பேலன்சிங்கில் பிற்காலத்தில் இறங்காமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேஃப்டி தாங்க. அந்த பேஸ்ட்டே போதுமானது. இதை போட்டுக்கிட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா சேஃப்டி. ஒரு பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இடம், கீழே 3 மேலே 3 ஸ்க்ரூ. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைப்புக்கும் 6 ஹோல்ஸ் போட்டு பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீளமான ஸ்க்ரூ, அந்த பிளேட்டுக்கு கீழே இருக்கிற 1.25, அதுக்கு நடுவில் நுழைஞ்சிருக்கிற 3/4 இன்ச் பைப் 3யுமே கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் ரெடிங்க. இது காலத்துக்கும் அழியாதுங்க. மழை வெயில் துருப்பிடிக்காது. எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாணம் பிடிக்கும்போது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கேப் இருக்குங்க. அதனால் வந்து சால்வெண்ட் போட்டு நான் கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து மேல் பக்கம் போட்டாச்சு. இப்போ அடி பக்கமும் போட்டுறாங்க. ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது யாரா வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுக்கு செட் பண்ணியிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக அம்சமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா.